25க்கு 60 அப்படிங்கிற டைமென்ஷன்ல 1500 ஸ்கொயர் ஃபீட் 3 சென்ட்டுங்கிற அளவுல 1270 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்டிருக்க சூப்பரான 2 BHK வில்லா. வீடு பட்ஜெட்ல இருக்கணும், ஆனா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும், பார்க்கறதுக்கும் கிராண்டா இருக்கணும். வீடு இருக்க ஏரியாவும் மெயின்ல இருக்கணும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு கண்டிப்பா சூட் ஆகும். வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் கோவை. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த வீட்டோட கேட்டை எம்எஸ் ஸ்டீல்ல செஞ்சு வீட்டோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணி ஃப்ளோரல் அண்ட் ஸ்ட்ரைப் டிசைன்ல செஞ்சிருக்காங்க. கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போன உடனே கார் பார்க்கிங். இதோட அளவு 12க்கு 15. கார் பார்க்கிங்ல இருக்க வீட்டோட என்ட்ரன்ஸ் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃப்ளோருக்கு ஃபுல்லாவே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர்ல கிரானைட்ல 2 ஸ்டெப் கொடுத்து டீக் வுட்ல மெயின் டோரை அழகான மினிமலான டிசைன்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை ஓபன் பண்ணி உள்ள போன உடனே ஒரு ஃபோயர் ஏரியா. இங்க சின்னதா ஒரு டிசைனர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாம விருப்பப்பட்டா இந்த இடத்துல ஒரு மிரர் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 16. ஃபால் சீலிங் ஒர்க், டிவி யூனிட், பூஜா யூனிட்னு இந்த லிவிங் ஹால் ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கு. ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிவி யூனிட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்க்கு பின்னாடி இருக்க வால் ஃபுல்லாவே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்லேயே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு வாங்கணுங்கிற ஐடியா இருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஹாலோட ஃப்ளோருக்கு ஃபுல்லாவே மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைலோட கலரும் பார்க்கறதுக்கு மைல்டா இருக்கிறதுனால ரொம்ப பிளசண்டா இருக்கு. இப்போ நாம என்டர் ஆக போறது கிச்சன் கம் டைனிங் ஏரியா. ஹால்ல இருந்து கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவை செப்பரேட் பண்ற விதமா இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்க கொடுத்திருக்க பாக்ஸ்லயும் நம்ம குட்டி குட்டி பிளான்ஸ் ஆர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது டைனிங் ஏரியாவோட கிராக்கரி யூனிட்டோட பேக் சைட். இதை பிளாங்கா விடாம இதுலயும் டிசைனர் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஹால்ல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இது கிச்சன் கம் டைனிங் ஏரியா. கிச்சனோட வால் டைலுக்கு ஏத்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேல இருக்க லாஃப்ட் ஃபுல்லாவே நம்ம ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிற விதமா அப்படியே எல் ஷேப்ல கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லையும் ஹாலுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது மாதிரியே மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருள் எல்லாம் தெரிகிற மாதிரி கிளாஸ் டோரோட ஃபிட் பண்ண ஸ்டோரேஜ் யூனிட். சிங்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வாலில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட டோட்டல் சைஸ் 10/18.
கிச்சனை ஒட்டி லெஃப்ட் சைடில் இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. இங்கேயும் லாஃப்ட்ல ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லையும் சைடு வால்ல ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த வீடு ஃபுல்லாவே ஒரே மாதிரியான வெர்டிஃபைட் டைல்ஸ், அதுவும் மேட் ஃபினிஷ்ல யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. இது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த ரூம்ல இருந்து வீட்டோட பேக் சைடு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி ஜல மூலையில போர்வெல் அண்ட் சம்ப் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி 40 அடி ரோடு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் ஒரு கார் நிறுத்திக்கலாம், நம்ம வீட்டுக்கு வெளியேயும் ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடு ஒரு 2 BHK வீடு அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஏரியாவும் வென்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்காக நிறைய விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே கிராஸ் வென்டிலேஷனுக்காக 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மெயின் டோரை ஒட்டி இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் இந்த வீட்டோட தென்மேற்கு மூலையில அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. இந்த ரூம்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணி சைடில் இருக்க வால்ல ஸ்டோரேஜ் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு முழுக்க முழுக்க சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். கஸ்டமர் இந்த வீட்டை புக் பண்ண உடனே அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சானிட்டரி வேர்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம். இதை இந்தியன் க்ளோசெட் டைப்பா டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டெரஸ்ல நல்ல தண்ணி அண்ட் உப்பு தண்ணிக்கு தனித்தனியா டேங்க் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரியே இது இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ரொம்ப வேல்யூபிளான ஏரியா. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீட்டுக்கு நீங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.